நியூ இயர் பிறந்தாச்சு, சேலரி ஹைக்கோ வாங்கியாச்சு. பட் ஸ்டில் எல்லா பொருளும் விலை அதிகமாக இருக்குது, என்னால் எதையுமே வாங்க முடியல, நான் ஒரே 9 to 5 ஜாபில் தான் ஸ்டக் ஆகிருக்கேன்னு நீ ஃபீல் பண்ணனா அதுக்கு காரணம் உன் கம்பெனியோ கடைக்காரனோ கிடையாது, இன்ஃப்ளேஷன் தான். இன்ஃப்ளேஷனுங்கிறது உன் கண்ணுக்கே தெரியாத ஒரு ஸ்லோ டெட்லி பாய்சன். அதை பற்றி நீ ஒழுங்காக புரிஞ்சுக்கலன்னா நீ என்ன தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஷேர் மார்க்கெட்டு, எஃப்டி ஆர்டின்னு கரைச்சி குடிச்சிருந்தாலும் உன்னால் ஃபினான்ஷியலி க்ரோவே ஆக முடியாது. Inflation का कमाल. Inflation for the month of December, it has inched up to 1.33%. ஸோ இந்த வீடியோவில் இன்ஃப்ளேஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி மெஷர் பண்ணுறது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது, எப்படி நம்ம இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இன்ஃப்ளேஷனுங்கிறது பேசிக்கலி இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோனோட விலை இன்க்ரீஸ் ஆகுனா அது மேபி பெட்டர் டெக்னாலஜியாக இருக்கலாம். ஆனால் உன் வீட்டு வாடகை, உன் ஸ்கூல் ஃபீஸு, மெடிக்கல் ஃபீஸு, பால், தக்காளி, வெங்காயம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். இப்போ இன்ஃப்ளேஷன் நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 1 லிட்டர் பாலோட விலை ஒரு 30 to 40 ரூபாய் இருக்கும். பட் இப்போ அதே 1 லிட்டர் பாலோட விலை 60 ரூபாய் கிட்ட வரைக்கும் வந்துருச்சு. இப்போ அதே 1 லிட்டர் பால் தான், அதே பேக்கேஜிங் தான், ஆனால் ப்ரைஸ் மட்டும் செம டிஃப்ரென்ஸ் இருக்கு. இது ஏன்னா பாலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை, உங்கள் மணியோட வேல்யூவும் இன்ஃப்ளேஷனால டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய பே பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 5 to 6% ஹைக் வாங்கினாலும் இன்ஃப்ளேஷன் ஆல்மோஸ்ட் 7% கிட்ட இருக்கு. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா டிஃபரன்ஸ் மட்டும் -2% வருது. இதுல ஹைலைட் என்னன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா ரிச்சா இருக்கிறவங்க ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் பீட் பண்ற அளவுக்கு அசெட்ஸ் வச்சிருக்காங்க. பட் மிடில் கிளாஸ் பீப்புள் மோஸ்ட்லி அவங்க சேலரியே நம்பி இருக்காங்க அண்ட் ஆல்சோ இன்வெஸ்டும் அந்த அளவுக்கு பண்றது இல்லை. இதனாலேயே இன்ஃப்ளேஷனால அவங்க வெல்த் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. இப்போ ஆர்பிஐ மாதிரி இருக்கிற சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் எப்படி இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜினரி பாஸ்கெட்டில் காமன் ஃபேமிலி வாங்குற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை எடுத்துப்பாங்க. அதோட ப்ரைஸ் சேஞ்சஸை ட்ராக் பண்ணி தான் இன்ஃப்ளேஷனை மெஷர் பண்ணுறாங்க. அண்ட் இதுலேயே 2 இண்டெக்ஸ் இருக்குது. ஒன்று கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ரெண்டாவது ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். இப்போ சிபிஐனா ரீட்டைல் லெவலில் ஒரு கன்சியூமர் பே பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு மெஷர் பண்ணுறது. இப்போ இதுவே டபிள்யூபிஐனா ஹோல்சேல் லெவல் ஆர் ப்ரொடியூசர் லெவலில் அவங்க பே பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு மெஷர் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ இந்த பாஸ்கெட்டில் இருக்கிற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் 10% இன்க்ரீஸ் ஆகிறத விட ஃபுட் ப்ரைஸஸ் 10% இன்க்ரீஸ் ஆகிறது இன்ஃப்ளேஷனை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். இன்ஃப்ளேஷன்லேயே பேசிக்காக 3 டைப்ஸ் இருக்குது. டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், பில்ட் இன் இன்ஃப்ளேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். எப்போல்லாம் கூட்ஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ ஆர் நிறைய பையர்ஸ் இருக்காங்க பட் லிமிடெட் கூட்ஸ் தான் அவைலபிளாக இருக்கோ அப்போல்லாம் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அகமதாபாத்தில் வேர்ல்ட் கப் மேட்ச் நடக்கிறப்போ அதோட ஃப்ளைட்ஸு, ஹோட்டல் ரேட்ஸ்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆச்சு. செகண்டு காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். இது அப்படியே டோட்டலி ஆப்போசிட். எப்போல்லாம் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ப்ரைஸு, இந்த ரா மெட்டீரியல்ஸு, லேபர் காஸ்ட்டு, ஷிப்பிங் அதனால் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நடக்கிற ஏஐ வேவ்னால ரேமோட ப்ரைஸஸ்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் பிசியோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. தேர்டு பில்ட் இன் இன்ஃப்ளேஷன். இப்போ பேசிக்கலி கம்பெனி ஒர்க்கர்ஸ்லாம் வந்துட்டு ஹைக் கேட்குறாங்க. ஸோ அதனால் கம்பெனி ஹைக்கும் கொடுக்குறாங்க. பட் அதை மேட்ச் பண்ணுறதுக்காக ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு லூப் மாதிரி தான். இதுக்கு பேர் தான் பில்ட் இன் இன்ஃப்ளேஷன். இப்போ இதெல்லாம் போக ஃபைனலாக இன்னொரு டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். இது ரொம்ப ரேர் அண்ட் எக்ஸ்ட்ரீம். ஏன்னா ஒரு மாதத்துக்கே 40 to 50% இன்ஃப்ளேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட்டாக வெனிசுவேலாவில், ஜிம்பாப்வேலலாம் எக்ஸசிவ் மணி பிரிண்டிங்னால ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இன்ஃப்ளேஷன் 0% இருந்தால் சூப்பராக இருக்குமே, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அதை விட ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இப்போ ஏன்னா 0 இன்ஃப்ளேஷனுங்கிறது ஒரு லெவல் ஆஃப் ஸ்டாக்னேஷன் மாதிரி. ஏன்னா கம்பெனியும் வந்துட்டு புதுசாக இனோவேட் பண்ண மாட்டாங்க, அதனால் எந்த க்ரோத்தும் இருக்காது, அதனால் நமக்கும் எந்த க்ரோத்தும் இல்லாமல் ஒரே இடத்துலையே தான் இருப்போம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஆர்பிஐ மாதிரி இருக்கிற சென்ட்ரல் பேங்க்ஸ்லாம் ஒரு குட்டி பாசிட்டிவ் இன்ஃப்ளேஷன், அதாவது ஒரு 3 to 4% மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி, இப்போ இன்ஃப்ளேஷன் 0ல் இருந்தால் தானே பிரச்சனை, நெகட்டிவாக இருந்தால் பிரச்சனை இல்லையே, ப்ரைஸஸும் கம்மியாகும், நிறைய பேர் வாங்குவாங்கள்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் டீஃப்ளேஷன்.
இப்போ டீஃப்ளேஷன்னா என்னென்னா, இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு பொருளை வாங்குறீங்க, பட் அதோட வேல்யூ நாளைக்கே குறையும்னா இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்களா? எக்ஸாக்ட்லி. இந்த டீஃப்ளேஷனால் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸும் குறையும், அதனால் மக்களும் வாங்க மாட்டாங்க. கம்பெனிஸ்க்கும் ப்ராடக்ட்ஸ் அப்படியே தேங்கி நிற்கும். ஸோ இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கம்பெனிஸ் வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணுறன்ட்டு நிறைய லே ஆஃப் பண்ணுவாங்க. அதனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அது நாளைக்கு ஓன் தலையில் தான் வந்து விழும். ஃபார் எக்ஸாம்பிள் 1990s 2000s ஆர் ஈவன் 2010 வரைக்கும் ஜப்பானில் டீஃப்ளேஷனால் நிறைய எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதை சால்வ் பண்ணுறதுக்காக கார்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங், ஸ்ட்ராங் எக்ஸ்போர்ட்டு, பேங்கிங் செக்டர் க்ளீனப்னு எல்லாம் பண்ணி தான் அவங்க ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க. இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் மெயினாக எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸஸ் மணி சப்ளை. எப்போல்லாம் கவர்மெண்ட் அதிகமாக மணி பிரிண்ட் பண்ணுறாங்களோ அப்போ நிறையா மணி சர்க்குலேஷனில் இருக்கும். இது எல்லாமே ஒரு கூட்ஸோ சர்வீஸோ வாங்குறதுல இருக்கிறதுனால அதோட ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆகி இன்ஃப்ளேஷனை அஃபெக்ட் பண்ணும். செகண்டு, சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன். இப்போ ஏதோ ஒரு வாரு இல்லை ஏதோ ஒரு பேண்டமிக்னால சப்ளை வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா ப்ராடக்ட்ஸோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இன்ஃப்ளேஷனும் வருது. தேர்டு, கவர்மெண்ட் பாலிசிஸ் ஆர் டாக்ஸஸ். இப்போ கவர்மெண்ட் சடனாக நாங்கள் ஜிஎஸ்டியை மாற்றுறோம், இம்போர்ட் டியூட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறோங்கிறனால ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும், அதனால் இன்ஃப்ளேஷனும் அஃபெக்ட் ஆகுது. இப்போ இன்ஃப்ளேஷனை பற்றி லேர்ன் பண்ணுறப்போ நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் பர்ச்சேசிங் பவர். இப்போ பர்ச்சேசிங் பவர் தான் நம்ம மணியோட ரியல் வேல்யூவை மெஷர் பண்ணுறது. ஒரு யூனிட் ஆஃப் கரன்சியில் எவ்வளோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்குறோமோ அதுக்கு பேர் தான் பர்ச்சேசிங் பவர். இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ லெட்ஸே உங்கள் சேலரி 50,000 per monthன்னு வச்சுப்போம். இப்போ 1 year கழிச்சு உங்களுக்கு ஹைக் எதுவும் இல்லை, பட் அதே 50,000 சேலரினா அதோட ரியல் வேல்யூ 45,000 to 46,000 தான் இருக்கும். இப்போ இது சிம்பிளாக புரியணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட கையில் 10 lakhs இருக்குன்னு வச்சுப்போம். கேஸ் ஏ, நீங்கள் இந்த 10 lakhs வீட்டில் சும்மா பூட்டி வச்சிருக்கீங்க. கேஸ் பி, இந்த 10 lakhs ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சிருக்கீங்க, ஒரு 6% ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ 10 years கழிச்சு கேஸ் ஏல இருக்கிற 10 lakhsோட வேல்யூ வெறும் 5 lakhs தான் இருக்கும். இப்போ இதுவே கேஸ் பியில் நீங்கள் எஃப்டியில் போட்ட 10 lakhsோட வேல்யூ 18 lakhs க்ரோ ஆயிருந்தாலும் வருஷம் இன்ஃப்ளேஷன் 6%ங்கிறனால அது அகைன் 10 lakhs தான் இருக்கும். இப்போ இன்ஃப்ளேஷன் வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. அதாவது வேல்யூ ஆஃப்டர் இன்ஃப்ளேஷன் ஈக்குவல் டு ப்ரெசன்ட் வேல்யூ டிவைடட் பை 1 + இன்ஃப்ளேஷன் ரேட் டு த பவர் ஆஃப் நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ இது சிம்பிளாக புரியணும்னா, ப்ரெசன்ட் வேல்யூ 10 lakhs, இன்ஃப்ளேஷன் ரேட் 6%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 10 years அப்படின்னு வச்சோம்னா வேல்யூ ஆஃப்டர் இன்ஃப்ளேஷன் வந்துட்டு 5.58 lakhs இருக்கும். இப்போ இந்த இன்ஃப்ளேஷனை மெயினாக ஃபைட் பண்ணுறது யாருன்னா ஆர்பிஐ மாதிரி சென்ட்ரல் பேங்க்ஸ் தான். அவங்களோட மெயின் கோலே இந்த இன்ஃப்ளேஷனை ஒரு 3 to 4% லிமிட்டட் ரேஞ்ச்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுறது தான். அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற டூல் தான் ரெப்போ ரேட். இப்போ ரெப்போ ரேட்டுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஜெரோம் பவல் தான் ஞாபகத்துக்கு வருவார். அவர் குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன் சொல்லிட்டாருன்னா மார்க்கெட் ஸ்வைனு கீழே போயிடும், குட் மார்னிங் சொன்னாலும் மார்க்கெட் மேலே போகும், இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ பேசிக்கலி ரெப்போ ரேட்டுங்கிறது என்னன்னா, ஆர்பிஐ மாதிரி இருக்கிற சென்ட்ரல் பேங்க் மற்ற பேங்க்ஸ், இந்த எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி இந்த மாதிரி பேங்க்ஸுக்கு கடனாக கொடுக்குற அந்த வட்டி இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ரெப்போ ரேட். இப்போ ரெப்போ ரேட்டை யூஸ் பண்ணி எப்படி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஃப்ளேஷனை கம்மி பண்ணணும்னு வச்சுப்போம், உடனே ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவான். இப்போ ஆர்பிஐ மற்ற பேங்க்ஸ்க்கு கொடுக்குற கடனில் வட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறனால மற்ற பேங்க்ஸ் நமக்கு கொடுக்குற கடன்லையும் வட்டியை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இதனால் நம்மளும் கடன் வாங்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம். நம்ம கடன் வாங்குறதும் கம்மி ஆகிறதுனால நம்மளும் கம்மியாக தான் பொருட்களை வாங்குவோம். அதனாலேயே அந்த பொருட்களோட டிமாண்டு குறைஞ்சு அதோட ப்ரைஸும் குறைஞ்சிரும். ஸோ பொருட்களோட ப்ரைஸ் குறையிறதுனால இன்ஃப்ளேஷன் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். இப்போ இதுவே இன்ஃப்ளேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்னா சேம் ப்ராசஸ் தான், பட் ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணிடுவாங்க. ஓகே ப்ரோ, இப்போ இன்ஃப்ளேஷனா என்னன்னு எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. இப்போ எப்படி நான் அதை பீட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் டூல் தான் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா உடனே நான் நகை வாங்குறேன், பேங்க்ல எஃப்டி போடுறேன் அப்படின்லாம் பண்ணாமல் இன்ஃப்ளேஷனை ஆக்சுவலாக பீட் பண்ணுற அசட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது என்னதான் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ரிட்டர்ன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ஹையாக தான் இருக்கும். இல்லை எனக்கு ஈக்விட்டி செட் ஆகாதுன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஈவன் பாண்ட்ஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதெல்லாம் எதுவும் தெரியாது, எனக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கோல்ட் அண்ட்
சில்வரில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்குன்னு உடனே கடையில் போய் நகையாக வாங்கி வச்சிடாதீங்க, வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் விட இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்கான ஒன் ஆஃப் த மெயின் டூல் வந்து உங்கள் இன்கம் சோர்ஸ் தான். ஏன்னா வருஷத்துக்கு இன்ஃப்ளேஷன் 6-7% இன்க்ரீஸ் ஆனாலும் உங்களோட சேலரி 10 to 12% இன்க்ரீஸ் ஆனால் அதுவே பெட்டர். இப்போ அது கூட இல்லாமல் நான் புதுசாக ஃப்ரீலான்சிங் பண்ணுறேன், எனக்கு ஒரு பாசிவ் இன்கம் வருது, நான் புது ஸ்கில் கற்றுக்கிறேன், அதை வந்துட்டு நான் ப்ரொவைட் பண்ணி எனக்கு இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருது, இதெல்லாம் வச்சு தான் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும். இப்போ இன்ஃப்ளேஷனை பற்றி நிறைய தப்பான மித்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் என்னென்னா இன்ஃப்ளேஷன்னாலே கெட்டது அப்படிலாம் கிடையாது. கொஞ்சோண்டு இன்ஃப்ளேஷன் இருக்கிறது நெசசரி தான். ஏன்னா அப்போ தான் டிமாண்ட் கிரியேட் ஆகி கேஷ் ஃப்ளோவும் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட், ப்ரைஸஸ் கண்டிப்பாக கீழே ஒழுத்துறன்னு கண்ணை மூடிட்டு நம்புறது. மோஸ்ட்லி அப்படி நடக்காது. ஏன்னா இன்ஃப்ளேஷன் யூஸ்வலாகவே பாசிட்டிவாக தான் இருக்கும். அதனால் ப்ரைஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டிராஸ்டிக்காக கீழெல்லாம் உழாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பால் வந்துட்டு 1 லிட்டர் 50 ரூபா 60 ரூபான்னு போயிடுச்சுன்னா நாளைக்கு உடனே 20 ரூபாவில் வந்துடும், 30 ரூபாவில் வந்துடும், அப்படின்லாம் நடக்கவே நடக்காது. தேர்டு, சேலரி ஹைக் வந்தாலே போதும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. அது மோஸ்ட்லி நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஏன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜ் இந்தியன் சேலரி ஹைக்கே 7 to 8% தான். பட் இன்ஃப்ளேஷனே 6 to 7% மேலே ஏறிட்டு இருக்கு. இப்போ எஜுகேஷனல் இன்ஃப்ளேஷன், மெடிக்கல் இன்ஃப்ளேஷன்லாம் பார்த்தா அது 12-13% மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் வெறும் சேலரி ஹைக் மட்டும் உங்கள் இன்ஃப்ளேஷனை சேவ் பண்ணவே பண்ணாது. ஸோ திஸ் இஸ் கைஸ். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி மெஷர் பண்ணுறது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை எப்படி பீட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷனுங்கிறது ஒரு ஸ்லோ டெட்லி பாய்சன் மாதிரி. அது நம்மளோட வெல்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும், ஆனால் கண்டிப்பாக குறைச்சிரும். ரெண்டாவது, நம்ம கேபிட்டலை வீட்லேயே வைக்கிறது, இல்லை நான் எஃப்டியில் போட்டு வைக்கிறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற அசட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்மளால் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியும். இப்போ ஃபைனலாக இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, இன்ஃப்ளேஷனுங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ அதை பீட் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறையா கற்றுக்கோங்க, ரிசர்ச் பண்ணுங்கள். உங்கள் சேலரியிலேருந்து கொஞ்சோண்டு அமௌண்ட் எடுத்து இப்போவே இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்ட் பண்ணலன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், எந்த டாபிக்ஸில் வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ 100 minutes ஆஃப் ட்ரேடிங் மாஸ்டர் கிளாஸ் ஆல்மோஸ்ட் 120K வியூஸ்க்கு மேலே போயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 minute மாஸ்டர் கிளாஸ் பண்ணலான்னு இருக்கேன். இட் கேன் பி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், ஆர் ரியல் டைமில் எப்படி நான் ஸ்டாக்ஸை பை பண்ணி செல் பண்ணுறது, ஆர் ஈவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபியில் எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரலான் இருக்கேன். இந்த வீடியோ 50K வியூஸ்க்கு மேலே போச்சுன்னா நான் இந்த மந்த்தே 100 minutes ஆஃப் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் மாஸ்டர் கிளாஸை ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ அது வேணும்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். ஸோ வென் ஸ்டாக்ஸ் இஸ் ஹியர், நோ மோர் ஃபியர். சியர்ஸ்.